நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் கடந்த 1ஆம் தேதி கரை ஒதுங்கிய மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் 3 கோடி ரூபாய் மதிப்புடையது என வேதாரண்யம் கடலோர காவல் குழும துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்குமாரதாஸ் வழங்க கேட்கலாம். ராம்குமாரதாஸ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வேதாரண்யம் அருகே கோடியக்கரை கடற்கரையில் கரை ஒதுங்கிய போதைப் பொருள் மெத்தபெட்டமின் என்பது உறுதியாகியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை கடற்கரையில் கடந்த 1ஆம் தேதி 2 பிளாஸ்டிக் டப்பாக்கள் கரை ஒதுங்கி கிடப்பதாக போலீசார்களுக்கு மீனவர்கள் தகவல் அளித்தனர். வேதாரண்யம் கடலோர காவல் குழும ஆய்வாளர் ஜோதி முத்துராமலிங்கம் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று கடற்கரையில் ஒதுங்கி கிடந்த 2 கிலோ எடை கொண்ட 2 பிளாஸ்டிக் டப்பாக்களை கைப்பற்றினர். பின்பு சென்னையில் உள்ள ஆய்வகத்தில் இந்த போதைப் பொருளை சோதனை செய்ததில் மெத்தபெட்டமின் என்ற போதைப் பொருள் என்பது உறுதியாகியுள்ளது. இந்த போதைப் பொருளின் மதிப்பு 3 கோடி ரூபாய் எனவும், இந்த போதைப் பொருளை கடற்கரையில் கரை ஒதுங்கியது எப்படி, யார் கடத்தியது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் வேதாரண்யம் கடலோர காவல் குழும துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் செய்தியாளர்களிடம் தகவல்.